ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். என்னோட அத்தை எப்பவோ கொன்னுட்டாங்க. அந்த டிஎன்ஜி ஏன் இன்னும் உயிரோட இருக்கான்னு ஷாஷா கேட்டுட்டு இருந்தா அத்தோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஷாவ்ஜி அதாவது யூயூவோட சித்தப்பா என்ன பண்ணாருன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷாவோட அத்தை எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு அவ்வளவு பேரும் வீக்கா இருக்கும் போது தான் அடுத்த கட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்போ இந்த ஷாவ்ஜி டிஎன்ஜி உடம்புல கொஞ்சமா மிச்சம் உயிர் இருக்கிறத பாத்துட்டு பக்கத்துல கொல்றதுக்கு வரான். ஆனா அந்த ஆளு எனக்கு அந்த மறுக்கப்பட்ட வித்தை தெரியும், அதை உனக்கு கத்து கொடுக்குற அப்படின்னு சொல்ல ஷாவ்ஜி உடனே தன்னோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமேன்னு டிஎன்ஜி அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிருக்கான். இந்த கதைய பக்கத்துல நிக்கிற ஆள் சொல்றான், ஷாஷா பாத்துட்டு இருக்கா. உனக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்படியா, எனக்கு மனசாட்சி இல்லதான், நீ சொல்றதுக்குலாம் ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு அந்த ஷாவ்ஜி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த கதையெல்லாம் சொல்றான்ல ஒருத்தன், சென்னன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு பேர் சொன்னாங்களே, அவன் கூட இருக்கிற லேடி அந்த சென்னை கத்தியால அங்கேயே குத்திடுறா. என்னையா, உன்னை லவ் பண்ணிட்டுதான் உன் பின்னாடி வந்தேன்னு நினைச்சியா? நானும் அந்த சலைவா கிடைக்கும் பங்கு வாங்கிட்டு போலான்னு பார்த்தா தேவையில்லாம பேசி அந்த சலைவா கைக்கு கிடைக்காம பண்ணிட்டு இருக்கன்னு அவனு கொண்டுடுறா. இப்ப அந்த லேடி ஷாப்ஜி ரெண்டு பேரும் ஷாஷா பக்கத்துல வராங்க. கொடுத்துருமா, நம்ம மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நீயும் வந்துட்டு என் குழந்தை மாதிரி தானே, யூ தலைவனா இருந்தா என்ன, நான் தலைவனா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்க ஷாஷா எஸ்கேப் ஆயிட்டு வெளியே ஓடுறா. ஆனா ஆப்போசிட்ல அந்த டிஎன்ஜி வந்துடுறான். நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களும் திரும்ப வந்துட்டீங்கன்னு ஷாஷா கேட்க, பாவம் என் கண்ணு முன்னாடியே நீங்க அந்த பீஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன பண்றது, அவன் இந்நேரம் செத்து போயிருப்பான். அந்த சலைவாவை என்கிட்ட கொடுன்னு அவர் கேட்க ஷாஷா பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 3 பேர் இருக்கீங்க, என்னோட சேர்த்து 4 பேரு. சலைவா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுல ஷேர் பண்ணா கூட எல்லாருக்கும் பங்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால யாராவது ஒருத்தங்க என் கூட டீல் போட்டுக்கோங்க. மீதி 2 பேரை கொன்னுடுங்க. அப்ப நம்ம 2 பேருமா சேர்ந்து சலைவாவை பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிஎன்ஜி பாத்துட்டு இருக்கான். ஷாவ்சிக்கு லைட்டா சிக்னல் கொடுக்க இந்த 3 பேரும் சேர்ந்து ஷாஷாவை அட்டாக் பண்றதுக்கு ஒரே நேரத்துல பாயிறாங்க. ஷாஷா கையில இருந்து கொஞ்சமா சலைவாவை வச்சுட்டு, இது இருந்தா தானே நான் அட்டாக் பண்ண பாய்வீங்க, இதை ஊத்திட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. இவ ஓடியே ஒரு மலை உச்சிக்கு போயிடுறா. டிஎன்ஜி இதுக்கு மேல உன்னால போக முடியாதுன்னு சொல்ல ஷாஷா எல்லா சலைவாவையும் கீழே ஊத்தி எம்டி பண்ணிடுறா. இவ்வளவு விடாதீங்க, கொன்னு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க நம்ம நிங்க வந்துடுறான் காப்பாத்துறதுக்கு. நீ இன்னும் சாகலையான டிஎன்ஜி கேட்க ஷாஷா பக்கத்துல போறா. அறிவு இருக்கா இல்லையா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீங்க உடனே, நீ எனக்காக தானே வெயிட் பண்றிருக்க, இல்லைன்னா சலைவா உன் கையில இருக்கிறதுக்கு இந்நேரம் கிளம்பி போயிருந்திருக்கலாம். வெயிட் பண்ண ஒரு ஆள் இருக்கும் போது வராம இருப்பேனா? அந்த பாம்பை என்ன புடிச்சிட்டு போனது உண்மைதான். ஆனா சண்டை போடும் போது என் பாடி ஹீட் நார்மலாவே அதிகமாகும். பாடி ஹீட் ரொம்ப அதிகமானா அந்த பாம்புக்கு பிடிக்காதான், விட்டுட்டு போயிடுச்சு. நல்ல வேலை, அப்போ ஒரு ஃப்ரெண்ட வேற பார்த்தேன்னு சொல்லிட்டு யாரோ பின்னால இருந்து வராங்க. சியன் இருக்கான்ல, அவன் தான் வெள்ள முடியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். சியன் என் கண்ணு முன்னாடி தானே செத்து போனா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. சியனை பத்தி நம்ம மறந்துட்டோம். ஷேப் ஷிஃப்ட் பண்ணுவான்ல, அந்த மாதிரி நம்ம கூட வந்த ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து சியன் மாதிரி அவரை ஆக்கி விட்டுட்டு இவங்க இருந்து நைட்டு தூங்கும் போது எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கான். ஒரு பெரியவருக்கு அவன் முகத்தை மாத்தி விட்ட ஒரு காரணத்தினாலதான் அவ்வளோ டயர்ட் ஆயிட்டு அப்படி தூங்கிட்டு இருந்திருக்காரு அந்த பெரியவன். நம்ம அந்த சியன்னு தான் நினைச்சுக்கிட்டோம். இந்த 3 பேரையும் பழி வாங்குறதுக்காக தான் சியன் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தானான்னு நீங்க சொல்ல எல்லாருமே சியனை பாக்குறாங்க. நீ எதுக்குடா எங்களை பழி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஜி நக்கலா கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த 3 பேர் இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா ஒருத்தன் இறந்து போனால, இந்த 4 பேரும் ஒரு தடவை 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு அந்த சலைபாவை தேடி வந்திருக்காங்க. அப்போ பனி பெருசா புயல் அடிச்சு அந்த பனி புயல்ல எல்லாரும் மாட்டி இருக்காங்க. அந்த பக்கமா வர நம்ம சியனோட ஃபேமிலி 4 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு பனில இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போன ஆளுங்களையே கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம இந்த 4 பேர் போனாங்கல்ல, அவங்கள அங்கேயே வெட்டி கொண்டுட்டு நமக்கு போட்டி கம்மியா இருந்தா நல்லது தானே, இல்லனா ஆள் ஆளுக்கு சலைவா கேட்பாங்கன்னு சியனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. சியன் மட்டும் கீழ ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சியனோட மாஸ்டர் அவன் அங்க இருந்து கூட்டு போயிருந்திருக்காங்க. அப்புறமா மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம சியன் இங்க திரும்ப வந்திருக்கான். இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு புல்லாங்குழல் இவங்க ஃபேமிலியோட அங்க இருந்திருக்கு. அதை எடுத்து இவன் வாசிக்க ஆரம்பிக்க அந்த பாம்பு இருக்குல்ல, அப்ப குட்டியா இருந்திருக்கு. அது இவனுக்கு பெட்டு மாதிரி ஆயிருக்கு, ஃபேமிலி பெட்டு மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அவன் வரும்போதெல்லாம் அது பீஸ்ட் பயங்கரமா வளர்ந்திருக்கு. சியன் அது கூடவே சேர்ந்து பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க வரும்போது எங்க அப்பா அம்மா உங்களை ஒரு பெட்ல படுக்க வச்சிருந்தாங்கல்ல, என் அத்தை பிரெக்னெண்டா இருந்தாங்க, அவங்கள கூட நீங்க வெட்டி கொன்னீங்கல்ல, அவங்க பெட்டுக்கு கீழே தான் இந்த சலைவா இருந்தது. இந்த பீஸ்ட் கடைசி பீஸ்ட் இறந்து போயிடுச்சு. அது சாகிறதுக்கு முன்னாடி அது கிட்ட இருந்து சலைவாவை எடுத்து அது எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பெட்டு கீழே வச்சிருந்தாங்க. நீங்க நினைச்சிருந்தா யாரையும் கொல்லாம அதை எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இது இவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மாவே இதை பத்தி அவ்வளவா பெருசா கண்டுக்கலன்னு சொல்லிட்டு சியன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு.
அதுவும் இந்த ஷாவ்ச்சி மனசாட்சியே இல்லாம உன் பையனை கூட இங்க அந்த சலைவா எடுக்கிறதுக்கு அனுப்புன. பயந்துகிட்டே வந்தான். அவனும் இங்க இறந்து போனான். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பனிப்புயல்ல மாட்டிக்கிட்டு. இப்போ நீங்க எல்லாமே வந்துட்டு சலைவா கடைசியா இருந்ததுல ஷாஷா கிட்ட. அதான் ஃபைனல். அதுவும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, உன்னை விட மாட்டேன்டான்னு டிஎன்ஜி இந்த சியனை கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கான். சியன் கையில ஒரு சிரப் மாதிரி வச்சுட்டு அத அவன் மேல கொட்டிடுறான். இது என்னடா அதுன்னு கேட்க, இது பட்டா அந்த பாம்பு பீஸ்டுக்கு வெறி பிடிக்கும். உங்கள விடாது அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஷாவ்ச்சிய பாம்பு பீஸ்ட கொன்னுடுது. அதே மாதிரி டிஎன்ஜி இருக்கான்ல, அவன கூட்டு போகும்போதே யாரோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. பாதி பாடி மட்டும் பிஞ்சு விழுந்துடுது. இன்னொரு பக்கம் அந்த லேடி மேல கோட்டு தூக்கி போட, அந்த லேடியையும் துரத்திட்டு அந்த பாம்பு போயிட்டு அவ கதையும் முடிச்சிருது. நீங்க வேகமா ஓடி போறான் டிஎன்ஜிய பார்த்து. அந்த ஊடு பாம், அதாவது அந்த ஃபர்பிடன் கலை இருக்குல்ல, அது உனக்கு தெரியுமா? அது ஃபுல்லா மாஸ்டர் பண்றிக்கியா அப்படின்னு கேக்குறான். ஓ நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஜி ஏதோ சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஷாஷா கிட்ட என்ன எதுக்கு காப்பாத்துன அப்படின்னு வேகமா சியன் கேட்டுட்டு இருக்கான். நீ நல்லவன், நீ எல்லாரையும் பழி வாங்கிட்ட, இது தப்பிச்சு போகணும்னு சொல்லும் போதே பெரிய பனி புயல் அடிக்க ஆரம்பிக்குது. நீங்க அப்புறம் சியன் ஷாஷா 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி தலை தெரிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம நீங்க வேகமா மாட்டினவன் எந்திரிக்கிறான். பார்த்தா ஒரு ஹெர்பல் பாத்ல படுத்துட்டு இருக்கான். பக்கத்திலேயே கொஞ்சம் ஓரத்துல நம்ம ஷாஷா அப்படியே தூங்கிட்டு படுத்துட்டு இருக்கா. இவன் போய் செக் பண்ணி பாக்குறான். நல்ல வேலை உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா எந்திரிக்கிறா. நம்ம 2 பேரும் இங்க என்ன பண்றோம்? சியன் எங்கன்னு கேட்க, எந்திரிச்சதும் அவனதான் கேப்பியா? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஓடி வந்தேன். எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் பாடி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து போறா. இங்க அவளோட கைய புடிச்சு இழுக்கிறான். என்னப்பா என் பாடி வேணும்னு ஆசைப்படுறியா என்ன? அப்ப கூட என்னால வேணா ஒரு நைட் உன் கூட ஜாலியா இருக்க முடியும். மத்தபடி ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாதுன்னு ஷாஷா கலாய்க்கிறா. உடனே நீங்க பரவாயில்லையே, ஒரு நைட்டு ரொமான்டிக் நைட்டு அது கூட கேட்க நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். கிஸ் பண்ண போகும்போது திடீர்னு பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுருது. இவனை தள்ளி விட்டுடுறா. இவ வெக்கப்படுறத பார்த்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கான். பக்கத்துலயே ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அதுல இருக்க லேடி இந்த ஹோட்டல் வச்சிருந்தால அந்த லேடி போல. உங்களுக்கு வார்னிங் கூட கொடுத்தாலே இங்க இருக்காதீங்க கிளம்பி போயிடுங்கன்னு. அந்த லேடியும் கூடவே ஒருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்களா, நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களான்னு கேட்க, நாங்க ஹெர்பல் பாத்ல உங்களை போட்டு வச்சிருந்தோம். இந்நேரத்துக்கு உங்க காயம் எல்லாம் சரியா போயிருக்கும். காஃபி சாப்பிடுங்கன்னு கொடுக்க, இந்த காஃபி கப்பு எங்க ஊர் கலையை சேர்ந்தது. நீங்க எங்க ஊருக்கு சம்பந்தப்பட்டவங்களா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. அப்போ பின்னாடி இருக்கிற ஒரு பெயிண்டிங் காட்டி, இந்த பெயிண்டிங் இருக்கே, இந்த பெயிண்டிங்ல இருக்கிறவரு உங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு. அவர் தான் என்னோட கிராண்ட் மாஸ்டர். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆரிஜின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். எங்களோட முன்னோர்கள், அதாவது எங்க கிராண்ட் மாஸ்டர் நிறைய பீஸ்டுங்க மனுஷங்களுக்கு போர்ல ஹெல்ப் பண்ணதால அந்த பீஸ்டுங்கள் எல்லாம் அரக்கணுங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க கொல்றத விரும்பவே இல்ல. சோ அதெல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கமா வேற வேற பக்கம் மனுஷங்களே அதிகம் வாழாத இடத்துக்கு வந்தாங்க. நாங்க அப்படிதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஷாஷா பாத்துட்டு இருக்கா. ஆமா, சியனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சியன் சியன்கிறா பாருன்னு சொல்லிட்டு நீங்க கடுப்பாயிட்டு இருக்கான். ஆனா சியன் உங்களோட ஸ்ட்ராங் போல. அவர் நேத்தே எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஷாஷா உடனே ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? இன்னும் ஏதாவது பீஸ்ட் மிச்சம் இருக்கா? அதோட சலைவா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, சலைவாவா? உங்க அத்தையும் ஒரு தடவை சலைவாவை தேடி வந்தாங்க. அவங்க கூட மாஸ்க் போட்ட ஒரு ஆளு வந்தாரு. அவர்தான் எங்க கிராண்ட் மாஸ்டர் ஓவியத்தையே வரைஞ்சு கொடுத்தாருன்னு சொல்ல, ஷாஷா பாக்குறா. என் அத்தைக்கு எதுக்காக சலைவா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அது எனக்கு தெரியல. நாங்க அதுல வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கும் விரும்பல. ஆனா அப்போ உண்மையாவே ஒரு ஸ்கேல் பீஸ்ட் இருந்தது. அது ரொம்ப சாகுற நிலைமையில இருந்தது. சோ அதுகிட்ட இருந்து சலைவாவை எடுக்கிறதுக்கு உங்க அத்தையால முடியல அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நான் முதல்ல போய் சியனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஷாஷா கிளம்புறா. சியன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஷாஷாவும் நீங்க போய் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப பாசமா பேசுறா பாரு. நீங்க அவளே முறைச்சு பாத்துட்டு இருக்க. வேற ஏதாவது பீஸ்டோடது மிச்சம் இருக்கா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. எங்க பரம்பரை தான் உங்களை பாத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு முட்டை மட்டும் மிச்சம் இருக்கு. ஆனா அது ரொம்ப நாளா அதுல இருந்து எந்த குட்டியும் வெளியே வரவே இல்லைன்னு சொல்ல, நீங்க பாக்குறான். அந்த முட்டைய பாத்துட்டு இது உங்க அத்தை தான் வந்துட்டு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. உங்க பரம்பரை தான் அதை காப்பாத்துனாங்கிறதால உங்க பிளட் சீலோட கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருக்கும். ஷாஷா கொஞ்சம் ரத்தத்தை இந்த முட்டை மேல விடு. அது கண்டிப்பா வெளியே வரும்னு சொல்ல, ஷாஷா ட்ரை பண்றதுக்கு பயப்படுறா. நீங்க அவ கைய புடுங்கி ஒரு விரல்ல கீரல போட்டு ரத்தத்தை அதுல விடுறான். கொஞ்சமா ரத்தம் பட்டதும் முட்டையில இருந்து ஒரு குட்டி பீஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்குது. ஷாஷா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கு நிறைய சாப்பாடு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சமா சலைவா கூட கூடன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. நீங்க அதை பார்த்து சிரிக்கிறான். ஆனா அது பயங்கர ஜாலியா இவளுக்கு வம்ப காட்டிட்டு குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இங்க ஓடிட்டு இருக்கு. குட்டி பேபி தானே அதனால. கரெக்டா அந்த பக்கமா அந்த 2 பேர் இவங்களை காப்பாத்துனாங்கல்ல அவங்க வராங்க. கையில ஒரு தொட்டில் மாதிரி என்னவோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. பாத்துட்டு இது எங்க ஊரோட கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுல போட்டதும் இந்த பீஸ்ட் தூங்கி போயிடுது. தூங்கிட்டு நல்லா வாயை பொழுதுட்டு ஜொல்ல விட்டே தூங்குது. நீங்க அதை வேகமா கலெக்ட் பண்ணிடுறான். சலைவா கிடைச்சிருச்சுன்னு.
இது போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. சியன் அடுத்து கூப்பிட்டு இத வச்சு எனக்கு ஒரு ட்ரையல் காட்டு அப்படின்னு சொல்ல நிங்கோட உருவத்தை சியன் மாத்துறான். மெதுவா தொடு, மேல கை வைக்காதன்னு சொல்லிட்டு நீங்க வேற சீன் போட்டுட்டே இருக்கான். அதுல கூட ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அதான் அந்த கடை கூட வச்சிருந்தாங்களே, அந்த லேடி மாதிரி சியன் நீங்க மாத்தி விட்டுறான். எதுக்காக என்ன பொண்ணு உருவத்துக்கு மாத்துன அப்படின்னு கேட்க, சியன் வேகமா இந்த மருந்து இருக்கு பாருங்க, சலைவால செஞ்ச மருந்து. இத குடிச்சீங்கன்னா 2 மணி நேரத்துல தானாவே உன் உருவத்துக்கு நீ வந்துருவ. ஓகே தானேன்னு சொல்லிட்டு சியன் அங்க இருந்து ஓடுறான். இந்த உருவத்துக்கு உன்ன மாத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க என் கூட வாயேன் அப்படின்னு வெளிய கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க போயிட்டு கூடவே ஒருத்தர் இருந்தார்ல இந்த லேடி கூட. அவர் அங்க வராரு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல இவங்க கிட்ட எங்க குடும்பத்தோட கலை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன். அந்த தொட்டில் வச்சிருந்தீங்கல்ல, அது எங்க ஃபேமிலியோட கலை அப்படின்னு சொல்ல, நீ என்ன சந்தேகப்பட்டன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் உங்க அம்மாவோட அண்ணன். உங்க ஊர விட்டு ஓடி வந்துட்டேன். நான் இறந்து போயிட்டு உங்க ஃபேமிலில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னோட பழைய ஃபேமிலில. இப்ப நான் மறுபடியும் பொறந்திருக்கேங்கிறதால திருப்பி அங்க போறதுல இஷ்டம் இல்ல. நீ என் தங்கச்சி பொண்ணு. உன் மேல என்னைக்கும் எனக்கு பாசம் குறையாது. பாத்து பத்திரமா ஜாலியா இருன்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்கலாம் அப்படி மேக்கப் போட வேண்டாம். அவன பழையபடி சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஓ தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஷாஷா சிரிச்சிட்டு இருக்கா. ஷாஷா பாத்துட்டு இருக்கா. நீங்க கூட பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை நமக்கு கிடைச்சிருச்சு, இது முக்கியமான விஷயம் தான். ஆனா இப்பயோட நம்ம ஜேர்னி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம தனித்தனியா போக போறோம்னு சொல்ல நீங்க பாக்குறான். ஷாஷா உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ ஒரு வேலை எல்லாரையும் விட்டு கொடுத்து ஒரே ஒருத்தன் புடிச்சவனை மட்டும் காப்பாத்தணும்னா நீ செய்வியான்னு கேட்க ஷாஷா பாக்குறா. சத்தியமா செய்ய மாட்டேன். ஏற்கனவே பாரு, உன் மேல பாசம் வச்சு சாங்க இருக்கால, அவர் உன்னை காப்பாத்துனதுக்கு என்ன நடந்துச்சு? அவருடைய இடமே அழிஞ்சு போச்சு. என் இடத்தைய நான் அழிக்க சொல்றியான்னு ஷாஷா கேக்குறா. நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி நீ பண்ணுவியா? எல்லாத்தையுமே ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுப்பியா? ஒருத்தங்களுக்காக விட்டு கொடுப்பியான்னு கேட்க, நான் விட்டு கொடுப்பேன், எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா வசதியான வாழ்க்கை, பெரிய இடத்தோட வாரிசு புள்ள நீங்க. உனக்கு என்னென்னமோ வசதி இருக்கும். அது எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பியா என்னன்னு கேட்க, ஓ ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசுனா நான் அப்படிதான் இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கல. அது ஓன் தப்பு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஷாஷாவும் நீங்கும் வெளியே ஓடி வராங்க. பீஸ்ட கழுகு கொத்துற மாதிரி வருது. ஷாஷா அதை காப்பாத்துறா. சேன் அங்க வந்துட்டு நீங்க 2 பேரும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. எனக்கு வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம இருந்தது. இப்ப இந்த பீஸ்ட பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் பார்த்து பத்திரமா வளர்த்துக்கிறேன். எனக்கு இதுக்கும் மேல வெளியே போக வேண்டாம். என் திறமை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். எனக்கு பழி வாங்குறதுக்கு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுதான். ஏன்னா நான் பழி வாங்கணும்னு வெளியே வந்தப்போ என் அடையாளம் வெளியே தெரிஞ்சு என்ன அவங்க கூட்டு போயிட்டு அவங்களோட நலத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷாஷா நல்ல வேலை என்னை காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வந்த. சோ எனக்கு கெட்டது பண்ணவங்கள என்னால பழி வாங்க முடிஞ்சதுன்னு சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மறுபடியும் ஷாஷாவும் நீங்கும் பறவையில ஏறி கிளம்பி போயிட சியன் அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபேமிலி எல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா நிக்கிறான். இனிமே இதான் என்னோட வாழ்க்கைன்னு ஷாஷாவும் நீங்கும் மறுபடியும் நீங்கோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு பிளான் வச்சிருப்ப, அது என்னதுன்னு கேட்க ஷாஷா அவனை அடிக்கிறா. இதுக்கு என்ன ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்க, உனக்கு அந்த ஜிவி மெத்தட், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த மெத்தட தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே. அன்னைக்கு நம்ம லிம்போவோட தாத்தாவோட கையேடு எடுத்து பார்த்தோம்ல, அதுல இந்த மெத்தடும் இருந்தது. அது ஆனா அழிக்கப்பட்டிருந்தது. அத நீ வெளிச்சத்துல பார்த்த கரெக்டா அப்படின்னு கேட்க நீங்க அமைதியா பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நீ அதை பார்த்துட்ட. அதுக்கப்புறமா சியன் கூட அந்த சலைவா எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சலைவா இருந்தா மட்டும்தான் உன்னால இந்த வித்தையை அடைய முடியுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்ட. சோ அதுக்காக தான் என்ன தேடி வந்த. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை விட்டுட்டு போகும்போது என்ன பார்க்க மறுபடியும் மறுபடியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த சலைவாவை நீ அடையறதுக்கு தான். கரெக்டா? அப்ப என் மேல இருக்க அக்கறையில நீ வரல. நீ சொன்னது எல்லாமே போய் கரெக்டான்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. நீங்க பாக்குறான். நான் இவ்வளவு பிளான் பண்ணி வந்தேன்னு தெரிஞ்சும் நீ எல்லா தடவையுமே என்ன பக்கத்துல விட்ட. எல்லா தடவையுமே நீ என்ன நினைச்சிருந்தா துரத்தி விட்டு கழட்டி விட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா கழட்டி விடல. அதுக்கு என்ன காரணம்? நான் இவ்வளவு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அப்போ நீயும் என்ன யூஸ் தானே பண்ணிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா பாத்துட்டு இருக்கா. அது தடை செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி நீயும் இப்படி ஆயிடாத. அதை கத்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக தான் உங்க சொந்தக்காரங்கள, அதாவது நீயேவ என் அத்தை தேடி கொலை பண்ணாங்க. இப்போ நீ கத்துக்கிட்டனா அப்படின்னு சொல்ல, நீ கொலை பண்ணுவியா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கான். டக்குன்னு அவள ஒரு அடி அடிச்சு அவள மயக்கம் போட வச்சுட்டு சாரி ஷாஷான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஷாஷா அடுத்த நாள் எதிர்க்கிறா. நீங்கோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க இல்ல. நீங்கோட அந்த வேலைக்கார அங்கிள் தான் உனக்காக கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காருமா. அது மட்டும் இல்லாம அந்த சலைவா பருவம் பக்கத்துலயே வச்சிருக்காரு. அது நீ எடுத்துக்கோ. அவர் அதுல இருந்து எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, ஆமா நீங்க என்னங்க பிளான் பண்ணிருக்கான்? சலைவாவே எடுக்கலனா எதுக்காக உயிரை பணைய வச்சு என் கூட வரணும் அப்படின்னு கேட்க, நீ தனியா போறது அவர் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. நீ அவர் ஊர்ல இருக்கும் போது நல்லா பாத்துக்கிட்டியாம். அதனாலதான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. சமையல் பண்ணிருக்காரு, சாப்பிடுமான்னு சொல்ல, மோமோ சூப் இருக்கு. இல்ல இதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சைவ்ஸ் எல்லாம் போட்டாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. அதையும் எடுத்து ரெடியா வச்சிருக்காருமா அப்படின்னு வேலைக்கார அங்கிள் காட்டுறாரு. ஷாஷா யோசிச்சு பாக்குறா. உனக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கான்.
நீலாம் வந்துட்டு ஒரு வேளை கொத்தமல்லிய மேல தூவலன்னா சாப்பிடாம 3 நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. உனக்கு மத்த கஷ்டம்லாம் தாங்குற அளவுக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். இத பத்தி சாஷா யோசிச்சு பார்த்திருக்கா. இதெல்லாம் கஷ்டம் கிடையாதா? இது இல்லாம சாப்பிடுறது கஷ்டம் கிடையாதான்னு அங்கிள் கிட்ட கேக்குறா. எனக்கு என்னவோ பார்க்கும்போது கஷ்டம் மாரிதாம்மா தெரியுதுன்னு அங்கிள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இந்த டோக்கன உன்கிட்ட குடுக்க சொன்னாருமா அப்படின்னு சொல்ல, அதுல வேலைக்காரங்க அப்படின்னு போட்டு ஒரு டோக்கன் இருக்கு. இந்த டோக்கன் டீமன் உலகத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்ல, இதே டோக்கன தான் ஒரு பொண்ணு வேலைக்காரி மாரி வந்தால்ல, பாஸ்க்கு சலைவா வேணும்னு கேட்டு அந்த பொண்ணு போட்டிருந்தாளாம். போற நேரத்துல கூட நான் வேலைக்காரின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிருக்கானான்னு சொல்லிட்டு ஷாஷா திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் யூச்சி கிட்ட அந்த அங்கிள் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, பப்ளி அங்கிள். 15 நாள் ஆச்சு ஷாஷா போயிட்டு. திரும்ப வருவாளான்னு தெரியல. கவலையா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க லிங்கோ மத்த ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. இதுக்கு மேல அவங்கள நாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. இதுக்கு மேல ஷாஷா வருவான்னு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லிங்கோவோட அம்மாவும் வந்துடுறாங்க. யூச்சிக்கு உடம்பு முடியல. அவனதுக்கு தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல, ஒரு ஆள் ஓடி வராங்க. ஷாஷா ஷாஷா வந்துட்டாங்க. மாத்த மருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பையன் கிளம்பி போறான். ஷாஷா வெயிட் பண்ணிருக்கா. கையில இருக்க மருந்து குடுத்து, இந்த மருந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இது அந்த சலைவா. இத குடுத்தா எப்படியும் மாஸ்டர் சாப்பிட மாட்டாரு. ஏன்னா அவர் ஃபேக்குங்கிறதால யாருக்கும் தெரியாம அவர்கிட்ட குடுத்துருன்னு சொல்ல, சலைவாவ வாங்கிட்டு அவன் போறான். கூட உள்ள போயிட்டு ஷீச்சிய பாத்துடுறான். நேரா போயிட்டு தண்ணி இருக்கும்ல கிணறு. அதுக்குள்ள இந்த சலைவாவ ஊத்தி விட்டுடுறான். அதுல இருந்து சூப் எடுத்துக்கிட்டு நம்ம லிம்போவோட அம்மா அந்த மாஸ்டர பாக்குறதுக்கு போறாங்க. நான் முக்கியமான தவத்துல இருக்கேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்ல மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனையோ மருந்து குடுத்து அது எல்லாமே உங்களுக்கு இன்எஃபெக்டிவா இருக்கு. இது பாருங்களேன், என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்த மாத்திரை இருக்கு. அட்லீஸ்ட் இதையாவது சாப்பிடுங்க. யூச்சி உங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி இத குடுத்து தொலை அப்படின்னு அந்த மருந்து அவர் குடிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன நீங்க நம்புறீங்களா? இந்த நேரத்துல கூட நான் குடுக்குற மருந்த குடிக்கிறீங்கன்னு சொல்ல, நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அந்த மருந்து குடிச்சிட்டு நெறைய பேருக்கு நைட்டோட நைட்டா 2 மணி நேரத்துல முகம் மாறும்ல. அதே மாரி முகம் மாற ஆரம்பிக்குது. சோ, இங்க இந்த நல்லவங்களா சேர்ந்து யார் முகம்லாம் மாறி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருப்பான் உண்மையானவன். ஃபேக் ஆனவன கூட ஷாஷா கொண்டிருந்தான்ல, அவனையும் போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஷாஷா இன்னொரு பக்கம் அந்த டோக்கனை காட்டி டீமன் உலகத்துக்குள்ள வந்துடுறா. மேடம் நீங்களா? நீங்க வெளியூருக்கு போனீங்களேன்னு சொல்லிட்டு ஷாஷாவ அங்க உள்ள கூப்பிடுறாங்க. முக்கியமான ஆளுங்கள பார்க்கணும் அப்படின்னு ஷாஷா அந்த அடையாளத்தை மெய்டுங்கிற அடையாளத்தை யூஸ் பண்ணிட்டு போறா. பார்த்தா அங்க டீமன் உலகத்துக்குள்ள சவப்பெட்டி எல்லாம் வைக்கிற இடம் இருக்கு. ஷாஷா அங்க போயிடுறா. எல்லா சவப்பெட்டியும் ஓபன் பண்றா. காவலுக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு ஒரு சவப்பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள ஷாஷாவோட அங்கிள் இருக்காரு. அதாவது இந்த மாஸ்டர் ஜூ மாஸ்டர் வாயில ஒரு மாத்திரை போட்டு மாஸ்டர் எந்திரிங்க டைம் ஆச்சுன்னு சொல்லும் போதே என்னையா ஏமாத்த பாக்குறேன்னு ஷாஷா கிட்ட யாரோ சண்டைக்கு வந்துடுறாங்க. சண்டைக்கு போகும்போதே மாஸ்டர் எஞ்சிடுறாரு. அந்த ஆளை தடுத்து விட்டுடுறாரு. அவன் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஷாஷா துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறா. ஷாஷா வேண்டாம் ஊருக்குள்ள போகணும். முதல்ல அங்க போலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.